ஹாய்! இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுக்கா மசாலா பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸாக பொடிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நான் 3 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்க ஆரம்பிக்கும்போது நான் ஒரு 300 கிராம் மட்டனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மட்டனை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்பு தண்ணி, அதாவது மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் விசில் போட்டு 5 விசில் விட்டு மட்டனை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை அந்த தண்ணியோடு அதில் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மட்டனை நல்லா வதக்கி பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டிங்கன்னா இப்போ மட்டன் சுக்கா மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு.